வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பேசுறோம் அப்படின்னா, மதுரையில குலமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையத்துல தான் பேசுறோம். இந்த மையத்துல வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு, அதாவது குடி போதைக்கு அடிமையான மனிதனுக்கு 3 மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் அந்த நிலைமையில இருந்து நல்லபடியா மாத்தி நம்ம வந்து குடுக்குறதுக்கு தயாரா இருக்கோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 மாசம் ட்ரீட்மெண்ட். இதுல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வந்து கூட இருந்து தங்கி சிகிச்சை பெறணுன்ற அவசியம் இல்லை. ஒன்று. இன்னொன்று வந்து குடிக்கிற நபருடைய சம்மதம் தேவையில்லை. அவர் அன்கான்ஷியஸாக தான் இருப்பார். ஆனால் அவருடைய சம்பவம் தேவையில்லை. அவர் குடியாரு. ஆனால் குடியினால் அவர் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டுறாரு. மீண்டும் மீண்டும் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் குடிக்கலாம் நல்ல மனுஷன், இவர் குடியிலேருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், மனைவிமார்கள், அம்மா அப்பா இங்கே யாராவது விரும்புனாங்க அப்படின்னா தாராளமாக அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு கால் பண்ணால் போதும். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே எந்த இடத்துல இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாலே நாங்கள் காரில் வந்து அழைச்சி கூப்பிட்டு போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டு, யாரும் தங்கன்னு அவசியம் இல்லை, யாருடைய சம்மதம் தேவையில்லை. அதுபோக வந்து இங்கே நீங்கள் வந்து 3 மாதத்தில் அவங்களுக்கு மருத்துவ வசதி இது எல்லாமே செஞ்சு கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவருடைய ஆல்கஹால் வந்து உடம்புல ரத்தத்தில் ஜாயின் ஆகிருக்கும். அதெல்லாம் ரிமூவ் ஆகி யூரின் மூலமாக வெளியே போகிறதுக்கு உண்டான மெடிசன்ஸு இது எல்லாமே கொடுத்து அவருக்கு ஃபுல்லாக கவுன்சிலிங், தன்னை உணர்தல் அப்படின்ற அந்த கவுன்சிலிங் கொடுப்போம். அந்த கவுன்சிலிங் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை உருவாகும். மற்றவங்க சொல்கிற மாதிரி அறிவுரையாக இருக்காது. ஒரு குடியாரனை பொறுத்த வரைக்கும் தண்டனையோ அறிவுரையோ வேலை செய்யாது. இதில் வந்து மருத்துவமும் கவுன்சிலிங் மட்டும்தான் வேலை செய்யும். இந்த கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் யார், எப்படியா கொண்டு வர ஆள், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு குடும்பத்தில் தலைவனாக இருக்கேனா, இல்லை சும்மா ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவன் பேரை போட்டிருக்கேனா, என்னுடைய குடும்பத்தில் வந்து குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் மனைவிமாருடைய சின்ன சின்ன ஆசைகளையாச்சும் நான் பூர்த்தி பண்ண முடியுதா, அவங்களும் பல கனவுகளில் வந்திருப்பாங்களே அதை என்னால் சரி பண்ண முடியுதா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை பற்றி என்ன மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அனலைஸ் பண்ணுற வரைக்கும், மற்றவங்க எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன், ஊருக்குள்ளே மற்றவங்க எப்படி இருக்காங்க, சமுதாயத்தில் எப்படி இருக்காங்க, எப்படி மானமரியாதையோடு இருக்காங்க, முன்னால் பின்னால் நம்மளை என்ன பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்தை அவருக்கு புரிய வைக்கிற அளவுக்கு தன் குடும்பத்திலையும் தன் தாய் தகப்பனுக்கும் தன்னுடைய மனைவிமாருக்கும் மனைவி சார்ந்த அம்மா அப்பா அம்மார்களுக்கும் அவங்க மைத்துனர் இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே என்னால் ஏன் பிரச்சனை வருது அப்படின்ற உணர வைக்கிற அளவுக்கு தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் இருக்கும். இந்த கவுன்சிலிங் மூலமாக அவர் கண்டிப்பாக ரெக்கவரி ஆயிடுவார். இந்த கவுன்சிலிங்கை அவர் உற்று கவனிப்பார். பொதுவாக வந்து இவர்கிட்ட யார் வேணால் அறிவுரை சொல்லுவாங்க, சரி போல இருந்தாலும் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு போகிற மனநிலை தான் இருப்பாங்க முழு குடிகாரர்கள். அவர் என்ன சொல்கிற, நான் என்ன கேட்குறது, நான் சொல்கிறதா சட்டம், அவராக எனக்கு வாங்கி கொடுத்தா என் காசை போட்டு நான் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருப்பாங்க. இவர் எப்படி ஒரு மனிதன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இடமறித்து பேசுவாங்க. அப்படியே பாதியிலே அவர் ஒரு வார்த்தை சொல்லி அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறேன் கேளுங்க, இது இப்படித்தான் அப்படின்றாங்க. என்ன சொல்ல வராருன்னே புரியாது. இவர் சொன்ன விஷயத்தை கூட அவர் சொல்ல வராருன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு அதை கூட கேட்க மாட்டார். நான் சொல்கிறேன் செய்யு அப்படின்னு ஒரு மறுத்து பேசக்கூடிய இந்த தன்மை முழு குடியாரனுக்கு இருக்கும். இதெல்லாம் உடச்சி எறிகிறது தான் இந்த கவுன்சிலிங். மறுத்து பேசுறது, ஞாபக மறதியாக பேசுறது, இதெல்லாம் உடைச்சிடும். தன்னை உணர்தல் கவுன்சிலிங். எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கக்கூடிய மனுஷன் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த கவுன்சிலிங்கில் உட்கார்ந்த உடனே உற்று கவனித்து கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. கேட்டு 10 விஷயத்தில் 2 விஷயம் கண்டிப்பாக உள்ளே போகும், ஒரு மைண்டில் ஏறும், அவர் ஆள் மனசில் பதியும். தொடர்ந்து இந்த கவுன்சிலிங்கை கொடுத்துட்டே இருப்போம். இதுக்கு தான் 90 நாள் ட்ரீட்மெண்ட்டு. யாரும் பார்க்க அலோடு கிடையாது. 1 மாதத்துக்கு குறைஞ்சி யாரையும் பார்க்க முடியாது ஃபேமிலி மெம்பர்ஸே. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா குடும்ப பிரிவு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் அவர் குடும்பத்துடைய பாசம் வரும். மனைவினா என்ன, பிள்ளைங்கன்னா நம்ம துணி துவைச்சி போட்டாங்க, சாப்பாடு ஆக்கி போட்டாங்க, நமக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ற அந்த உணர்வு வர்றது தான் அந்த பிரிவினை. இது போக வந்து இந்த மாதிரி உளவியல் ரீதியாக அவர் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல மனிதனா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் பிடிச்ச குடிக்கலன்னா சொக்க தங்கம்ங்க, என் பிள்ளை குடிக்கலன்னா ரொம்ப நல்ல பிள்ளைங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த குடிப்பழக்கத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்து உங்கள் சொக்க தங்கத்தை சொக்க தங்கமாகவும் நல்ல பிள்ளையாகவும் நாங்கள் ஒப்படைக்க தயாராக இருக்கோம். தொடர்ந்து இந்த பணிகளை நாங்கள் வந்து ஆத்ம திருப்தியோடும் ஆக்கப்பூர்வமாகவும் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மதுரையில் இருக்குது. மதுரையில் குலமங்கலத்தில் இருக்குது. ஜோதி டர்னிங் பாயிண்ட் அப்படின்ற பேரில் இந்த மது போதை சிகிச்சை மையம் நடந்துக்கிட்டு இருக்குது. மது மற்றும் மற்ற போதைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு உண்டான
அனைத்து உதவிகளுமே செய்து நாங்கள் தொடர்ந்து இங்கேருந்து வெளியே போயிட்டான்னு ஒரு வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே விட்டுற மாட்டோம். இங்கே வந்தாங்க பண்ணாங்க போனாங்கன்ற அதெல்லாம் கிடையவே கிடையாது. காசு பணத்துக்காக நாங்கள் செய்யலை. எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்திக்காக செய்கிறோம். மினிமம் சார்ஜ் தான் வாங்குவோம். நீங்கள் ஃபோனில் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த ஃபோனில் கேளுங்க. என்ன சார்ஜஸ், எவ்வளோ நாள், எப்படி, என்ன ப்ரைஸஸ் பூரா, என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு அட்மிட் பண்ணுங்கள். அவர் வரமாட்டாருன்னா விட்டுருங்க. எங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள், அவர்கிட்ட சொல்லாங்க. நாங்கள் போய் காரில் கூப்பிட்டு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். குறிப்பாக ஒரு மனுஷன் குடிக்கிறான் அப்படின்னா தாய்மார்களுக்கும் அந்த மனைவிமார்களுக்கு தான் பிரச்சனை அதிகம். இன்னொன்று பிள்ளைகளுடைய எதிர்காலம். அதனால் இது எஃபர்ட் போட வேண்டியது பெண்கள். குடிகாரர்களுக்கு இந்த வீடியோ பார்க்க செட் ஆகாது. என்கிட்ட சொல்கிறான் படம் அப்படின்னு போயிடும். இதுக்கு மெயின் யாருக்கு பாதிப்பு? அவங்க தான் இவரை ரெக்கவரி கொண்டு வரணும். அவங்க தான் முயற்சி எடுக்கணும். எவ்வளவோ முயற்சி எடுத்திருப்பீங்க, எவ்வளோ காசுகளை கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ தொழில் வாய்ப்புகள் கொடுத்துருப்பீங்க. எல்லாத்தையும் தொலைச்சிருப்பார், அழிச்சிருப்பார், எல்லாம் ரைட். முடிஞ்சதாக இருக்கட்டும். கடைசியாக ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் இறக்கப்பட்டு கொடுங்க. இந்த மையத்தில் சேர்த்து விடுங்க. அவர் நல்லபடியாக கொண்டு வந்து அவர் ஒரு நல்ல மனுஷனாக்கி உங்கள் வீட்டு பிள்ளையை நல்ல பிள்ளையாக கொண்டு வந்து உங்களோட ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். அவரும் இந்த மனிதர்கள் மத்தியில் ஒரு நல்ல மனுஷனாக, நார்மலான ஒரு சாதாரண மனிதனாக நடமாடுறதுக்கு, வாழ்கிறதுக்கு எல்லா வழிவகைகளையும் செஞ்சு கொடுப்போம். அவர் குடியை விட்டுட்டாருன்னா அவரை மாதிரி இறக்க குணம் யாருக்கு இருக்காது, அவரை மாதிரி ஹெல்பிங் மைண்ட் யாருக்கு இருக்காது, அவரை மாதிரி வேலை செய்ய முடியாது. இப்படி பல ஸ்பெஷாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. இதையும் நீங்கள் கண்டறிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, குடிக்கலாம் அப்படி இருப்பான், குடிச்சாத்தான் அப்படி ஆயிருக்கான் அப்படின்ற விஷயத்தை நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடியில்லாத ஒரு மனிதனாக மாற்றி அவர் குணத்தை நல்ல குணமாக மாற்றி உங்கள் ஒப்படைக்க தயாராக இருக்கும். தொடர்ந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மதுரையில் குலமங்கலத்தில் தான் இருக்குது. தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போக உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ அல்லது உங்களுடைய ஊர்க்காரங்களுக்கோ யாருக்கோ முகம் தெரிஞ்சவங்க தெரியாது யாருக்காக இருந்தாலும் இந்த பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா உங்கள் கவனத்துக்கு வந்தால் இந்த வீடியோவை, இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் பணம் காசு கொடுத்து உதவ வேணாம். இந்த சின்ன விஷயத்தை உதவினீங்கனால போதும். அவங்க குடும்பம் நாளைக்கு நல்லா இருக்கும். அந்த தலைமுறையே கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மக்களே. நன்றி.